மெயினா இந்த படத்த நீங்க தியேட்டர்ல பாருங்க. இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ குடுக்கும் அப்படின்றது தான். நீங்க வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னீங்க. அந்த வகையில உங்கள் வார்த்தைக்கு இணங்க என்னன்னா நெறைய பேர் வந்து இந்த தியேட்டர்ஸ்ல வந்து குடும்பம் குடும்பமாக போயிட்டு இருக்கிறாங்க. எஸ்பெஷலி இப்போ இந்த படத்துல நீங்க ஹெட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டா இருந்தா கூட உங்களால கூட நைட் ஷோ வாங்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு ரிசப்ஷன் இருக்குது. சோ ஹேப்பி ஓவர்வெல்மிங். அதத்தான் நான் வந்து இடையில வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல பேசும்போது சொன்னேன். ஆ. சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் உடைய இது நடந்துச்சு, ம், ஆடியோ ம், லான்ச் நடந்துச்சு. அப்ப நான் ம். சொன்னேன், அதாவது ஓகே. டிக்கெட்டை வாங்கி வச்சுட்டு யாருக்கு கொடுக்கறதுன்னு தெரியாம இருக்கிறதுக்கு பதிலா ம். டிக்கெட் வேணும்னு கேட்கறவங்களுக்கு எங்களால டிக்கெட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியாததுலயும் ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அது வாவ்! வாவ்! நானும் வாவ்! அஜயும் பேசிக்கிட்டோம் ஆக்சுவலா. சூப்பர். அநேகமா அஜய் ப்ரோ லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன். நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். சூப்பர். உண்மையிலே ரொம்ப ஒரு நிறைவான ஒரு கான்வர்சேஷனா இருக்கும். ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அதாவது இதுக்கு ஈடிணை எதுவுமே கிடையாது. ஒரு படம் ஒண்ணு எடுத்து அத கிரியேட் பண்ணி அத மக்கள் நல்ல ஒரு வரவேற்பு குடுத்து, அதுக்கு ஈடிணை வேற எதுவுமே சொல்ல முடியாது. அந்த வகையில தெலுங்குலயே இப்ப நம்ம ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனே 76 lakhsக்கு மேல கலெக்ட் ஆயிருக்குன்றது அது கூடுதல் ஒரு இன்னொரு போனஸ் அப்படின்னே சொல்லலாம். சொல்லுங்க பிரதர், எப்படி இருக்கு இந்த ஃபீலிங்ஸ்? நல்லா இருக்கு பிரதர். இந்த ஃபீலிங்க்கு தான் எல்லாரும் ஒர்க் பண்றோம். எல்லாரும் உழைக்கிறது இதுக்குதான். ஸோ அது ரிசீவ் ஆகும்போது ரொம்ப ஹாப்பி. ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தெலுங்குல அஜய் நான் நடுவில் ஒன்று சொல்லிக்கிறேன். ஓகே, இது வந்து அஜய் சொல்ல மாட்டாரு, அதனால நான் சொல்றேன். அஜய் ஓகே. தன்னடக்கமா பேசுவாரு. இது வந்து இந்த படத்துக்கு நிறைய இதோடைய வெற்றிக்கு நிறைய பேர் காரணமா இருக்கலாம். ஓகே, அதுல முக்கியமான காரணம்ட்டு பார்த்தா டைரக்டர், ஹீரோ, அதுக்கப்புறம் ஹீரோயின், விஎஃப்எக்ஸ் டீம், மியூசிக் டைரக்டர், இவங்க தான் பிரைமரி. ஓகே, கரெக்ட். ஆனா அதுல முதல் இடம் யாருக்கு இந்த வெற்றிக்கு காரணம்னா அது முழுக்க அஜய் ஞானமுத்துவே. அவருடைய ஹார்ட் ஒர்க், அவருடைய டெடிகேஷன், அவருடைய ஒரு ஒரு பயங்கரமான ஒரு வெரி டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப் அண்ட் மேக் திஸ் அ பிளாக் பஸ்டர், அ பிகர் பிளாக் பஸ்டர் தென் பார்ட் 1 அப்படின்ட்டு அவர் வந்து மெனக்கெட்டதுக்குரிய பலன் தான் இன்னைக்கு எல்லாருமே அனுபவிக்கிறோம். ஸோ தேங்க்யூ அஜய் ஃபார் ஆல் யுவர் ஹார்ட் ஒர்க் அண்ட் சின்சியரிட்டி. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அந்த வெறி அதெல்லாம் சொன்னீங்களே சார், அது வந்து என்னன்னா முதல் 2 படத்துல அதை நான் பார்த்துருக்கேன். அது ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு ஃபீலிங். அது ஆடியன்ஸுக்கு பிடிச்சி ஆடியன்ஸோட அப்ரிசியேஷன் நல்ல இருக்குன்றது. அது ஒரு 6 வருஷம் இல்லாம இருந்துச்சு. அது வேணும்ன்றதுக்காக உழைச்ச உழைப்பு தான் சார் எல்லாருமே சேர்ந்து. அதாவது ஒண்ணு ஈஸியா கிடைக்கிறதுக்கும் கஷ்டப்பட்டு கிடைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த கஷ்டப்பட்டு கிடைக்கும் போது அதுல வர்ற சக்சஸ், அந்த சக்சஸ்ல வர்ற சந்தோஷம் எல்லாமே டபுளா இருக்கும். அது இன்னைக்கு நம்ம எல்லாரும் அனுபவிக்கிறோம். தேங்க்ஸ் டு அஜய். கரெக்ட். அது ரொம்பவே பெரிய விஷயம். ஏன்னா ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹாரர் பிலிம் அது வந்து ஒரு பிரான்ச்சைஸா தொடரப்போகுது. அந்த வகையில அது 2வது, அதாவது சீக்வல் அப்படின்னாலே கோலிவுட்ல வந்துட்டு கொஞ்சம் கதிகலங்கிற நிலைமை மாறி அப்பா அந்த மித்த பிரேக் பண்ணது இட்ஸ் அ கிரேட் திங். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் யூ அஜய் ப்ரோ. அண்ட் பொதுவாவே வந்துட்டு நிறைய விஷயங்கள் நம்ம இந்த படத்தை பத்தி பேசலாம். இப்போ வந்து கொஞ்சம் டீட்டெயிலாவும் பேசலாம். ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணாங்க விஷயத்தையும் பத்தி நம்ம டீட்டெயிலா பேசலாம். அண்ட் உங்களுக்கு பொதுவாவே இப்ப இந்த சீக்வன்ஸ் எடுக்கும் போது, இப்ப டிமாண்டி காலனி 2ல இந்த விஷயங்கள் ஷூட் பண்ணும்போது நான் கன்ஃபார்மா இது வந்து இது 100% கிளாப் வரும் அண்ட் 100% இது வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த ஸ்பைன் சில்லிங் மொமெண்ட் ஏற்படுத்தும் அப்படின்னு நினைச்சது என்னது நீங்க ஷூட் பண்ணும்போது? இல்ல ஷூட் பண்ணும்போது இல்ல, ஆக்சுவலா எழுதும் போதே எங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆன விஷயம். நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் கனெக்ட் பண்ற இடம் கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலிங் கொடுக்கும் அப்படின்றது எங்களுக்கு எழுதும் போதே இருந்த விஷயம். அது வந்து இப்போ நிறைய பேரோட ரிவ்யூஸ்லாம் பார்க்குறேன், எல்லாருமே அதை என்ஜாய் பண்ணியிருக்காங்க, அதை மென்ஷன் பண்றாங்கன்னும் போது ஓகே சரி, ஏதோ பல விஷயம் நம்ம கெஸ் பண்ணுவோம், பல விஷயம் இதில் நடக்கும்னு நினைப்போம், அதுல ஒரு விஷயமாவது ஒழுங்கா கரெக்டா நடந்திருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஸோ அது வந்து நாங்க கண்டிப்பா அந்த சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டைட்டில் வர்றதுக்கு முன்னாடி வர ஒரு சீக்வன்ஸ் இருக்கு, போன பார்த்து இதையும் கனெக்ட் பண்ற சீக்வன்ஸ், அது வந்து பிடிக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு பிலீவ் பண்ணுவோம். சூப்பர் சூப்பர் நைஸ். அண்ட் இந்த நேரத்துல அருள்நிதி அண்ணாவும் வந்து இணைஞ்சிருக்காங்க. சோ அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம்ண்ணா. அவங்க ஸ்பீக்கரா ஆக்குங்க ஃபர்ஸ்ட். மனோஜ். அக்செப்ட் பண்ணிட்டேன். அர்ச்சனாவும் வந்துட்டாங்க. ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர்.
யா அண்ணா என்னப்பா எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணா. சோ மனோஜ் சார் ஹாப்பி. பேசுறதெல்லாம் நான் பக்கத்துல இருந்து வேற ஐடியில கேட்டுட்டு தான் இருந்தேன். அப்படியா? ஆமா ஆமா. சந்தோஷம். உண்மையிலே பிரதர் நீங்க கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ஐடியில கேட்பீங்கிறதுக்கெல்லாம் ரெடியா ப்ரிப்பேர்டா தான் பிரதர் நாங்களும் பேசுறோம். எனக்கு தெரியாதா, எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது தானே. ஐயோ நான் மறுபடியும் மைக்க மியூட் பண்ணிடுறேன். சோ ஹாப்பி. அதாவது ஸ்ரீனிவாசன் ரகு, அதாவது 2 கேரக்டருக்குமே ஏத்த மாதிரி ஒரு பயங்கர ஒரு ட்ரீட்டா டிமாண்டி காலனி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியா அடைஞ்சிருக்குன்னா, இப்போ பொதுவாவே நம்மளுக்கு வந்து சில படங்கள் வந்து நம்ம ஒரு மேஜிக் ஒன்று கிரியேட் பண்ணோம். அண்ட் நீங்க இந்த டிமாண்டி காலனி 2 இந்த ஷூட் போயிருப்பீங்கல்ல, அந்த டைம்ல வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் தாட் ஒன்று இருக்குல்ல, அது மட்டும் இப்போ நீங்க எக்ஸ்க்ளூசிவா ஷேர் பண்றீங்க. இப்போ இந்த வெற்றி சக்சஸ் இதுல இந்த ஃபர்ஸ்ட் தாட் அபவுட் த டிமாண்டி காலனி 2 ஃபர்ஸ்ட் டே ஷூட். ஏன்பா இது ஆல்ரெடி உங்ககிட்ட 1/2 மணி நேரம் இன்டர்வியூ எடுத்து அதுலயே ஷேர் பண்ணிட்டேன்ப்பா. ஆனா அது வேறட. இப்போ வந்து the way of the success mode like as இல்ல, நான் இந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்தே பாசிட்டிவா தானே இருந்துச்சு. அவரு டே 1ல இருந்தே எல்லாமே பாசிட்டிவா தான் இருந்துச்சு. எனக்கு கன்ஃபார்மா இது மிகப்பெரிய சக்சஸ் ஆகும்ன்றது அவரு கதை சொல்லும் போதே, அஜய் இந்த ப்ராஜெக்ட் உள்ள வந்து ஜாயின் ஆகும் போதே எனக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு. அண்ட் பொதுவாவே வந்து பார்க்கும்போது இப்போ நீங்க நடிச்ச படங்கள்ல இல்ல வந்து இதுல டபுள் ஆக்ஷன் அப்படின்னும் போது இதுல ரகுக்கு வந்து ஒரு விஷயங்கள் நீங்க வந்து கையாண்டிருப்பீங்க. ரகு வந்து கொஞ்சம் ஹைப்பரா, கொஞ்சம் கோவம் வந்துச்சுன்னா எக்ஸ்பிரஸ் பண்ணி மனசுல தோன்றதை பேசி பண்ணுவாரு. ஸ்ரீனிவாசன் வந்து எப்படின்னா அது சட்டில் ஹேண்ட்லிங்கா இருக்கும். சோ அந்த வேரியேஷன் கொடுக்கும்போது ஓகே இது வந்து அந்த இப்போ ஒரு ஆக்டரா அது ரெண்டுத்தையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது வந்து எப்படி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அஜயோட இன்புட்ஸ் எப்படி, ஓகே இந்த கேரக்டர் வந்து எனக்கு ரகு வந்து இப்படிதான் வேணும் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணி கேட்டாரா, இல்ல எப்படி இருந்துச்சு? மனோஜ் சார் ஸ்டைல்ல சொன்னோம்னா அஜயோட வெறி தான் காரணம் அதுக்கு. அஜய் அந்த ஒரு வெறியில கத்து கொடுத்தாப்புல அதெல்லாம். அந்த ஆக்சுவலா அவரு ரகு கேரக்டர் வந்து இப்போ ஸ்ரீனி கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா தான் இருப்பாப்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல. இதுல ரகு கேரக்டர் அவர் வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷா காட்டணும்லாம், கொஞ்சம் ஹேர் ஸ்டைல்லாம் கொஞ்சம் மாத்தி கீத்தி பாடி லாங்குவேஜ் எல்லாம் மாத்தணும்னு சொல்லி இன்னைக்கு அந்த இந்த சீக்வன்ஸ் கூட வந்திருக்கும், டெலிட்டட் சீன் கூட. அக்கா இருக்காங்களே, அக்கா லைன்ல தானே, தங்கச்சி தங்கச்சி இருக்காங்க, அர்ச்சனா லைன்ல தான் இருக்காங்க. அவங்க ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்காங்க மியூட்ல. அண்ணா இல்லண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கொஞ்சம் தொண்டை கட்டியிருக்க, உடம்பு சரியில்லைண்ணா. ஓ, டெய்லி தியேட்டருக்கு போய் நீங்க வர சீனு கத்திக்கிட்டே இருந்திருக்கீங்க. அதெல்லாம் இல்லண்ணா, அது கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு நல்ல செம ரெஸ்பான்ஸ். நீங்க வர சீன் நாங்க ரோகிணி தியேட்டர்ல பாக்கும்போது செம ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ சோ மச்ண்ணா. எல்லாம் அஜய் சார்னால, உங்களால. என்னால இல்லம்மா, அஜய் சார் நல்லம்மா. அப்படியே பேசிட்டே இருக்கும் போது டக்குன்னு முத்துக்குமார் அண்ணன் வந்து என்ட்ரி கொடுத்திருக்காரு. அதாவது இப்படி ஒரு பொறுப்பான ஒரு கேரக்டரா, அதாவது இட்ஸ் லைக் இப்படி ஒரு பேக் போனா இருந்து இருக்கக்கூடிய, அதாவது இந்த கேரக்டராவே ரொம்ப டிஃப்ரெண்ட் கேரக்டர். இது வரைக்கும் அவர் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு நல்லா போயிட்டு இருக்கேன், நல்லா போகக்கூடாது அப்படின்னு பண்ற மாதிரி இருக்கும். பட் இதுல வந்து ஒரு ஒரு சப்போர்ட் சிஸ்டமாவே இருந்திருப்பாரு முத்துக்குமாரண்ண. அண்ட் லுக் வைஸ் ஆல்சோ பயங்கர ஒரு சயின்டிஸ்ட் லுக்ல. அண்ட் உங்க பெர்ஃபார்மன்ஸா நான் இப்பதான் தெரியுது, ஏன்னா நீங்க நிறைய இதுல சொன்னீங்களா ஃபர்ஸ்ட் டேவே நான் ஏத்தி விட்டு இறக்கி விட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கப்பா அப்படின்னீங்க. அந்த வகையில ஸ்கிரீன்ல பாக்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் ஒட்டி. சயின்டிஸ்ட் லுக்கா? அண்ணா சயின்டிஸ்ட் லுக் இல்லங்க, சயின்டிஸ்ட் இல்ல பிரதர், அவர் லாயர் படத்துல லாயர் தான். பட் அவர் வந்து அண்ணன் கண்ணாடி போட்டு நல்ல வேலை அதோட விட்டேன்ற. ஐயோ முத்துக்குமார் அண்ணன் ரெஸ்பான்ஸ் எப்படின்னா இருக்குது? எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இதுல கலந்துட்ட அத்தனை பேருடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அஜய். அஜய் ஐயா, உங்களுக்கு ஐயா தயாளன் அந்த ஒரு குரல் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு. பல முறை அருள் சார்ட்ட சொல்லியிருக்கேன், ரொம்ப மிகுந்த பயங்கரமான ஒரு வரவேற்பு இந்த படத்துக்கு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு, இந்த மகிழ்ச்சியா இருக்கு கேட்கறதுக்கு. ஸோ பெரிய கிரெடிட் வந்து அஜய் உங்களுக்கு தான் போய் சேருது.
படத்தை ஒரு 6 வருஷம் கடினமான ஒரு உழைப்பு, பயங்கரமான உழைப்பு. ப்ளஸ் டிமாண்டி 1 எடுத்த முதல்ல எடுத்த வந்து அருள் சாருக்கு வந்து அருள் சாருடைய தந்தையாருக்கு தான் முதல் நன்றியை சொல்லணும் இந்த நேரத்துல. ஒரு பெரிய ஒரு இது அதுக்கு அடுத்த 2 வரும்போது எனக்கு பெரிய வரவேற்பு, பெரிய மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிடிஜி வந்து மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு பப்ளிசிட்டி பண்ணி இதை பெருசா கொண்டு வந்தது. மனோஜ் சார், பாபி சார் இதெல்லாம் நன்றி. ஓகே. அண்ட் இந்த நேரத்துல டெபி மட்டும் எங்கன்னு தெரியல, சாம தேடி போயிட்டாங்களான்ட்டு. ஹலோ, ஆனா நீயும் கூட போய் தேடிட்டு வரியா? இல்ல நான் சொல்லிட்டு இதுக்கு ஏதாவது ஒரு பயங்கர பஞ்ச் வருமே நான் யோசிச்சு. அதுதான் உண்மையிலே டெபி அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், அதை நம்ம சொல்லி ஆகணும். இப்ப பொதுவாவே நார்மலா நடிக்கிறதுக்கும் ஒரு பேய் படத்துல ஒரு ஹாரர் படத்துல நடிக்கிறது ஒரு பெரிய டாஸ்கா இருக்கும். ஏன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம போஸ்ட்ல தான் நிறைய வேலைகள் பார்ப்போம். அதுக்கு பிரசன்டாவே அதுக்கு ஏத்த மாதிரி நினைச்சு நடிக்கிறது ஒரு கஷ்டமான விஷயம். அந்த வேலை வாங்குறதுன்றது டைரக்டருக்கு அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதுல அஜய் அவர்கள் வந்து ஒரு வல்லவர் அப்படின்னு சொல்லலாம். என்ன பிரதர், அதுதானே உண்மையிலே கஷ்டம். உங்களை ஹாரர் பிலிம்ல ஒரு ஆர்டிஸ்ட வேலை வாங்குறதும் ஒரு நார்மலான ஒரு பிலிம்ல வேலை வாங்குறது கஷ்டமா, இது கஷ்டமா? வேலை வாங்குறதுன்றது இவங்க ஒரு வேலை செய்யறதுதான் பிரதர் கஷ்டம். அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு பண்றதுதான் கஷ்டம். அதுக்குதான் கிரெடிட். புரிய வைக்கிறது கஷ்டம் அவருக்கு, பாவம். மைக் ஆன்ல இருக்கா? சாரி பாண்டி, சொல்லுப்பா. மைக் ஆன் ஆகும் திருப்பி ஆன் ஆகுது. அது அவங்க அந்த கேரக்டர் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த கேரக்டர்லயே இருக்கிறதுன்றது இருக்கு இல்லையா, அந்த மூட மெயின்டைன் பண்றது. ஸோ அது வந்து இன்னும் கஷ்டம். ஸோ அது அவங்க 2 பேரும், அவங்க ஹீரோ, அவங்க பிரியா, அப்புறம் அந்த இன்னொருத்தர் மாங்கா நடிச்சவரு, அவங்க 3 பேருமே அந்த கேரக்டர்லயே இருந்தாங்க. அது வந்து உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அது சூப்பர். உண்மையிலே அவரை நான் கேக்குறாரு ஒருத்தர், அவருக்கு எல்லாம் கிரெடிட் கொடுக்க கூடாது. யாருக்கு? முத்துக்குமார் சார் தானே அது. அப்பா, அதுதான் முத்துக்குமார் சார் எல்லாம் வந்து எப்படி சொல்ல, அவரெல்லாம் ட்ரெயின்ட் ஆக்டர். அவரெல்லாம் நம்ம அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டா அவர் வேணா அந்த கேரக்டருக்கு ஏதாவது பண்ணலாமா இன்புட்ஸ் கேட்பாரு, நம்ம அவருக்கு எதுவும் சொல்ல வேண்டியது இல்லை. ஸோ அதனால அதுக்கு அவர் பயங்கரமா ரியாக்ட் பண்ணிருக்காரு அண்ணன். ஆமா, ஸோ அந்த மாதிரி ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த படத்துக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமான விஷயம். சூப்பர். உண்மையிலே அதுதான். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துல, அதாவது ஒரு போட்டி நிறைந்த ஒரு உலகத்துல, அதுவும் நம்ம எஸ்பெஷலி தமிழ் சினிமால வந்து கரெக்டா ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி அது மக்கள் மத்தி அவங்களும் அதை ஏத்துக்கிட்டு ரிசெப்ஷன் கொடுக்கறது வந்து இட்ஸ் அ பிக் திங். அதை நம்ம எத்தனை தடவை சொன்னாலும் சொல்லிட்டே இருக்கலாம். அதுதான் உண்மை. அண்ட் அந்த வகையில அருள்னா, இப்போ வந்து நீங்க வந்து நிறைய உங்களோட சில இப்ப டிமாண்டி காலனிக்கும் உங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். நீங்க வந்து ரொம்ப லைக்கபிளா இது நம்ம போயிட்டு இந்த தியேட்டர்ல பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விசிட்லாம் நீங்க போய் பார்த்திருப்பீங்க. அண்ட் இப்ப டிமாண்டி காலனி 2ல வந்து நீங்க போய் விசிட் பண்ணும்போது அந்த ஒரு இந்த நாஸ்டாலஜிக் ஃபீல் வந்து ஸ்ட்ரைக் ஆச்சானா? இப்போ இந்த ரெஸ்பான்ஸ் போய் நீங்க வேற எந்தெந்த தியேட்டர்ல பாத்தீங்க அப்படின்றது சொன்னா நல்லா இருக்கும்னா? ஆமா, நான் தேவி தியேட்டர் ஃபர்ஸ்ட் பார்ட் அப்போ தேவி தியேட்டர் அடிக்கடி போவேன். நானும் அஜயும் தான் போயிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட் அப்போ நிறைய தடவை போயிருக்கோம். ஸோ இப்போ செகண்ட் பார்ட் அப்போ ரிலீஸ் ஆகும்போது கூட நாங்க ஈவினிங் ஷோ அங்க போகணும்னு நினைச்சோம். அதே மாதிரி எப்படி அவ்வளோ அது பெரிய தியேட்டர்ல நிறைய ஐ திங்க் 1000 சீட்ஸ் நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன அஜய்? ஆமா, 1000 சீட் கிட்ட ப்ரோ. ஆமா, அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கிரீனை நீங்க ஹவுஸ்ஃபுல்லா பாக்குறது இருக்குல்ல, அதோட ஒரு ஹாப்பியான ஃபீலிங் வேற எதுவுமே இருக்காது. அதுதான் யா பக்காவான விஷயம். அண்ட் இந்த நேரத்துல நம்மளுடைய கான்வர்சேஷனை இன்னும் அழகாக்குறதுக்காக பிரியா பவானிசேகர் என்கிற டெபி வந்திருக்காங்க. ஹாய். இந்த பட்டாசு வெடி பாப்பா. ஐயோ, ஹாய் ஹாய். ஹலோ. ஓகே, என்ன பயங்கர சந்தோஷமா எனர்ஜியா வந்து உங்களை வரவேற்றுட்டு இருக்கிறோம். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க டெபி? இப்ப வந்து பிபிஎஸ் வந்து அப்படி டெபி ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி மாத்திடலான்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த வகையில பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் அபவுட் யுவர் ஆக்டிங் அண்ட் யுவர் பெர்ஃபார்மன்சஸ் பத்தி. ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் த நான் glorious
ஒரு 15 நிமிஷமா இந்த கான்வர்சேஷன்ல ஜாயின் பண்ண ட்ரை பண்ணேன். கண்ணாடி போட்டு குறுந்தாடி வச்சா சயின்டிஸ்ட் அப்படிங்கிற அந்த அந்த பாயிண்ட்ல இருந்து எனக்கு ஏதாவது பேசணும்னு பரபரன்னு இருந்துச்சு. ஆனா இப்பதான் எனக்கு கனெக்ட். இல்ல கண்ணாடி போட்டு குறுந்தாடி வச்சா சயின்டிஸ்ட். லக்கி டு ஹேவ் யூ ஆஷிக். இந்த மாதிரி நானு காலையில ட்விட்டர்ல பார்த்தேன், நம்ம வந்து இது பண்ண போறோம் அப்படி சொன்னப்போ, ஓ வாவ் சூப்பர், படத்துடைய இன்சைட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் ஓபன் பண்ண உடனே உங்களோட இன்சைட்டை பார்த்து நான் அப்படியே வாவ் அப்படின்னு ஆயிட்டேன். இல்ல அதாவது படத்துல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போதைக்கு வந்து தட் இஸ் நோ ஸ்பாய்லர். ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாரும் பாத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நாளைக்கு வந்து நம்ம டிமாண்டி காலனி 1 வந்து நம்ம சேனல்ல சன் டிவில வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க. அதுவே ஒரு 3:30 PM போட்டாங்கன்னா போட்டு முடிச்சிட்டாங்க. அதானே ஆல்ரெடி போட்டாங்க. அதானே சொல்ல வந்தேன். ஆல்ரெடி டைம் டிராவல் வாட்ச் ஏதாவது போட்டு. ஐயோ அது போஸ்ட் நான் இப்பதான் பார்த்தேன். ஐயோ இல்ல அந்த 3:30 PMக்கு வந்து அதுக்கு அல்ல ஸ்டிக் ஆயிட்டேன் நானு. இன்னைக்கு போட்டாங்க. நீ ஃபர்ஸ்ட் பார்ட்ட பத்தி பேசாம இருந்த இவ்வளவு நேரம் பார்ட் 2 பத்தி பேசிட்டு இருக்க. அதுதானே இப்ப பார்ட் 2 அத பார்த்துட்டு நிறைய பேர் அப்படியே பிஞ்ச் வாட்சா பார்ட் 2 பாக்குறதுக்காக இன்னைக்கு நைட் ஷோ அப்படியே போயிருக்காங்க. கையும் காலமா மாட்டிக்கிட்டு சமாளிக்கிற. உண்மையில அத சொல்ல வந்து வேர்ட் ட்விஸ்ட் ஆயிடுச்சு. எனக்கும் தெரிஞ்சு ஏதோ போட்டோஸ பார்த்துட்டு முத்துக்குமார் சார் சயின்டிஸ்ட்ன்ற அப்படி. ஏங்க நான் படம் பார்த்துட்டேங்க. நான் உங்களோட தாங்க பார்த்தேன் நானு. என்னங்க எப்படி சொல்றீங்க? அது மட்டும் இல்லாம நான் தனியா வேற ஃபேமிலியோட போய் பார்த்தேன் நானு. என்ன சொல்லிருப்பான்ற கவுண்டர் எனக்கே வருது. ஆனா நான் சொல்லல, வேண்டாம். அது இந்த பார்ட்டுக்கு சரி வராது. இல்ல உண்மையில எனக்கு என்ன சொல்லணும்னா, நான் வந்து இந்த படத்துல டிமாண்டியோட நீ தான் நிறைய டிராவல் ஆயிருக்க எல்லா ப்ரமோஷன். ஆமாண்ணே. எனக்கு வந்து சொல்ல போனானே இந்த படத்துல என்னமோ நானே காசு போட்டு ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி ஒவ்வொரு தடவை அந்த மேடிக்கா இருக்கட்டும், அஜய் புரோக்கர் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி எஸ் நான் நல்லா இருக்கிறேன். க்ளோஸ் ஃப்ரெண்ட் இங்க தான் இருக்காப்ல. யாரு? அந்த சிரிப்பை கேக்குறியா? ஒரு நிமிஷம். ஐயோ ஐயோ அது சரிப்பட்டு வராதுன்னு. அஜய் தாஜ் வந்து உங்ககிட்ட பை தி வே இவரு தாஜ், அவர் இப்போ நிறைய படங்கள் பண்ணி ஆஷிக்கோட அடுத்த படத்துல அது ஒரு பெரிய ரிவீல் ஒண்ணு இருக்கு. ஒரே அவரு ஒரே ஒரு கேள்வி கேட்கணுமா உங்களை? தீவிர ஃபேன். அவர் இப்படிதான் என்ன பார்க்கும்போது எல்லாரையும் ஃபேன் தான். சொல்லுங்க தாஜ், என்ன கேள்வி கேட்க போறீங்க? ஆனா ஒரு டைரக்டர் சார் சொல்லுங்க. சிரிக்காம பேசுங்க பிரதர். டேய் இப்படி சொன்னாலே உனக்கு டே தாஜ் கேள்வி கேள்றான். ஆனா நான் தானே சிரிக்கிறேன். ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்து ஜான் டிமாண்டி அந்த பேய் வந்தோடனே வந்து எல்லாரையும் காமிக்கிறீங்களே அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டு. இவர ரமேஷ் திலக்கு காமிக்கிறீங்க, அபிஷேக் காமிக்கிறீங்க, தாவசி செத்துட்டா உடனே அவரை காமிக்கிறீங்க. ஆனா சனத்தை மட்டும் காமிக்கலையானே. அவர் அப்ப டேட் கொடுக்கல. யாரு பேசுறா? இல்ல ஏதோ ட்விஸ்ட் இருக்கானே. ட்விஸ்ட் எல்லாம் எதுவும் இல்ல, கூட்டத்துல இருந்து அவருக்கு க்ளோஸ் அப் வைக்கல, அவ்வளவுதான். அதாவது அந்த கருப்பு Dress who is இப்படி சிரிக்காத. ஹலோ ஹலோ. இல்ல அவன் கேக்குறான், ஆஷிக் நீ ஏதோ டைமிங்ல ஏதோ பண்ண போல என்ன அண்ணா? இல்ல நான் எதுவும் சொல்லலண்ணா. என்ன அஜய் அவரு சனந்த் ஏன் வரலன்னு கேக்குறாப்ல. அதுக்கு ஆஷிக் தான் கரெக்டா பதில் சொன்ன. அப்படி ப்ரோ உண்மை அதுதானா? ஓகே ஓகே. இது ஃப்ளோல அடிச்சது உனக்கு ஒரு 100 அனுப்புறேன். அண்ணா தேங்க்ஸ்ண்ணே. இந்த 100னா கேஷ் இல்லப்பா, இந்த இது இருக்கே அந்த இது என்னது எமோஜி. எமோஜி 100டா? ஏய் இவனுக்கு பிளாக் மட்டும் தான் வருது, பிளாக் பண்ணிடுவா. ஐயோ வேணாம் அதெல்லாம் பண்றாதீங்க. ஓகே சூப்பர். அந்த வகையில வந்துட்டு இப்போ வேர்ல்டு வைட் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ஓமன்ல படம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா என்னண்ணே? ஹலோ நீங்க சொல்லுங்க, நீங்க பேசுங்க ஆஷிக். ஓமன்ல என்ன நடந்துச்சு? ஓமன்ல வந்து படம் பார்த்தாங்களா நம்ம படம்? அதுவும் வந்துட்டு ஸ்பெசிபிக்கா வந்து அர்ச்சனா அவங்களுடைய ஃபேன் சொல்லி ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தா. அப்படி அர்ச்சனா இந்த நியூஸ்லாம் உங்களுக்கு வந்துருச்சா? வேர்ல்டு வைட்ல வேற எங்கெங்க வந்துட்டு நம்ம ஃபேன்ஸ் அசம்பிள் ஆயிருக்காங்க? தலைவி ஃபேன்ஸ் இல்லாத இடமே கிடையாது உலகத்துல. சார் அப்படி இல்ல சார், எனக்கு தெரியல. இந்த புள்ளைக்கு சொன்னீங்கன்னா அதான் எனக்கு இன்ஃபர்மேஷன்.
எஸ், உண்மையிலே அதுதான் அவங்க தான் சொன்னாங்க. நாங்க வந்து ஏற்கனவே அர்ச்சனாக்கா வந்து சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னானுங்க. சோ அதான் கேக்குறேன் நானு, வேற எங்கெங்க நம்ம ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்றதுதான். பட் இருந்தாலும் அதுக்கேத்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணுவோம். சோ ஹாப்பி அர்ச்சனா. அண்ட் இதுல வந்து உங்களுடைய டெலிட்டட் சீன் கூட இப்ப பார்த்துட்டு ஒருத்தர் வந்து டக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது அந்த சீன் பயங்கரமா இருந்தது, பட் இருந்தாலும் அதை வந்து நம்ம அங்க பிளேஸ் பண்ணியிருந்தோம்ல அந்த ஹாரர் மூடுக்கு வந்து டிவேட் ஆயிரும் அப்படின்றத அவனே புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ரொம்ப டீசெண்டா பிஹேவ் பண்ணாங்க உங்க ஃபேன்ஸ். இல்ல ஆக்சுவலா நேத்து தான் நாங்க போய் இதுல நானு பிரியாலாம் வந்து ஹைதராபாத்ல படம் பார்த்தோம், தெலுங்கு வெர்ஷன். இங்க என்ன ரிசெப்ஷன் இருக்கோ அதை விட ஆல்மோஸ்ட் டபுள் ரிசெப்ஷன் அங்க அந்த சீனுக்கு. சோ அர்ச்சனா எப்படி வாவ் காதுல தேனா பாயுது அர்ச்சனாவுக்கு. இல்ல சார், மொட்டை ராஜேந்திரன் வாய்ஸ் மாதிரி இருக்கா, அதனால கொஞ்சம் அப்படியே லைட்டா ஒரு வார்த்தையில பேசலாம் அப்படின்னு தான் சார். ஓகே, இப்போ வந்து நான் படத்துக்குள்ள போய் நிறைய விஷயங்கள் டீகோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். வித் யுவர் பெர்மிஷன் அஜய் ப்ரோ. நடுவுல என்னோட இது டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு, அதனால நீங்க நாளைக்கு டிமான்டி காலனி ப்ளே பண்றாங்கன்னு ஒரு ஐயோ ஏங்க எல்லாரும் மறந்துட்டு அடுத்ததுக்கு போயிட்டோம்லங்க. இல்ல ஆக்சுவலா என்னன்னா இன்னைக்கு ப்ளே பண்ணிட்டாங்க, 3:30 ப்ளே பண்ணிட்டாங்க. அதை பார்த்து முடிச்சுட்டு எல்லாரும் கையோட அப்படியே இப்ப என் பிளாட்ல கூட ஒருத்தவங்க இதை பார்த்துட்டு அப்படியே கையோட டிமான்டி காலனி 2க்கு நைட் ஷோ தே ஆர் பிளானிங். அது தெரிஞ்சும் நீங்க வந்து நாளைக்கு நான் ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேங்க, நான் வந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை சொல்லலான்ட்டு வந்தேன். அப்படி இருக்கும்போது அது ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆயிடுச்சு. பட் அதுதான் உண்மை. ஏன்னா இந்த நம்ம மேக்சிமம் இந்த பிஞ்சு வாட்ச் பண்ற ஒரு பழக்கம் இருக்குல்ல நம்ம ஆட்களுக்கு. சோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே அடுத்த வாரம் டிமான்டி காலனி 2 ரிலீஸ் ஆக போகுதுன்னு மட்டும் தான் சொல்லல இன்னும். இந்த நேரத்துல வந்து ஆக்சுவலா முத்துக்குமார் சார் வந்து எங்க அப்பாவை தேங்க் பண்ணியிருந்தாரு பார்ட் 1க்கு. அது நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவருக்கு. அதுல வந்து அது அப்பாவும் நம்ம மோகனா மூவிஸ்லயும் தேனாண்டால் முரளி சாரும் தான் அதை ரிலீஸ் பண்ணாரு. அவருக்கும் இந்த நேரத்துல நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கணும். இதை விட முக்கியம் என்னன்னா இது பார்ட் 2 ஸ்டார்ட் பண்ணதுக்கு மெயின் ரீசன் வந்து எப்படி அஜய் தான் மெயின் ரீசன். பட் இத ப்ரொடக்ஷனா அஜய் அன்னைக்கு சப்போர்ட் பண்ணது வந்து நம்ம மணி அண்ணனும் காசி சாரும் தான். ஓகேயா, ஒயிட் நைட் ப்ரொடக்ஷன்ஸ். அவங்களுக்கு கண்டிப்பா இந்த நேரத்துல நம்ம டீமாவே எல்லாரும் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா அவங்க ரொம்ப தேங்க்யூ சோ மச் சார். ஏன்னா மனோஜ் சார் இப்போ தொடங்குறாரு வாய திறக்க தேவைப்படும் போதுதானே பிரதர் திறக்க முடியும். ஓகே, உண்மையிலே ரொம்ப நன்றி. அண்ட் இந்த நேரத்துல அஜய் ப்ரோ இப்போ சில கேள்விகள் எனக்கு என்னன்னா, கிட்டத்தட்ட எவ்வளவு டசன் ஸ்பூன்ஸ் வந்து ஆர்டர் பண்ணீங்க அந்த சீன் எடுக்கிறதுக்கு? ஸ்பூன்ஸா இல்ல ஸ்பூன்ஸ் ஃபோர்க்ஸ் எல்லாம் உழுவும்ல. ப்ரோ ஒரு 500க்கு மேல ஆர்டர் பண்ணிருப்போம். ஓகே, அந்த சீக்வன்ஸ் அது வந்து எப்படி ஃபர்ஸ்ட் எடுத்து அந்த சீக்வன்ஸ் பத்தி சொல்லுங்க ப்ரோ. ஏன்னா அது கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி உழுவணும், அந்த இது நீங்க எதிர்பார்த்த விஷுவல்ஸ் வரணும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட வச்சு ஒரு இண்டிகேட் பண்ணி அந்த நேரத்துல ஒரு கன்ஃபியூஷன் ஒரு குறியீடு உருவாக்குறது வந்து இட்ஸ் நாட் an easy thing. அத பத்தி சொல்லுங்க. அந்த சீக்வன்ஸ் எக்ஸாஸ்ட் ஆயிருச்சா? என்னன்னா பொதுவாவே அது பார்க்கும்போது அந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு ஹை பாயிண்டா இருந்தது. ஏன்னா இப்ப வந்து சாம் வந்து அந்த இதை வச்சுதான் கம்யூனிகேட் பண்ணுவான் அப்படின்றது. இப்போ அதுக்காக தான் கேட்டானே நானு. மத்தபடி அந்த பதில் அவங்ககிட்ட இருந்து வர்றதுக்காக நான் அப்படி கேட்டேன் நானு. ஏன்னா நீங்க இப்படி கேக்குறீங்க? நீங்க அந்த பதிலையும் அவரே ரெடி பண்ணிட்டாரு. அந்த பதில் தான் அவர்கிட்ட. இந்த மொக்க கேள்விக்கு இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு உங்க கிச்சன்ல இருந்து எத்தனை ஸ்பூன் விழுதுன்னு பாரு. அச்சோ வேணாடு, இதுக்கு மேல நான் எதுவும் கேட்கல நானு. பட் இருந்தாலும் இந்த நேரத்துல ஒன்னு ஸ்பெஷலா நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் அஜய் ப்ரோ அண்ட் ரீசெண்டா கூட விக்ரம் சார் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க நம்மளோட டிமான்டி காலனி 2 வந்து மிக சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அது வந்து ஏற்கனவே நீங்க ஒர்க் பண்ண ஒரு ஹீரோ அவர் வந்து உங்க பிரைஸ் பண்ணி பேசுறாரு. எல்லா மீடியாவுக்கு முன்னாடியும் பேசும்போது தட் வாஸ் a ஸ்பெஷல் ஃபீலிங் நினைக்கிறேன். சோ அத பத்தி சில வார்த்தைகள்னா. கண்டிப்பா அது டெஃபினட்டா ஸ்பெஷல் ஃபீலிங் தான். அது சார் கிட்ட இருந்து வர்றது வந்து ரொம்ப ஸ்பெஷல். சார் அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் விஷ் பண்றதுக்கு. ஸோ விஷ் பண்ணாங்க, ரொம்ப ஹாப்பி. நான் அன்னைக்கே சாருக்கு அது ட்வீட்டும் பண்ணேன், தேங்க்ஸும் சொல்லியிருந்தேன். ஸோ வெரி ஹாப்பி, வெரி வெரி ஹாப்பி.
சூப்பர் சூப்பர். ஏன்னா அதுதான் நம்ம தமிழ் சினிமா ஒரு ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு காரணம்னு நினைக்கிறேன். இப்போ பொதுவாவே ஒரு படங்கள் வருது, அது வந்து நம்ம ஒரு காம்படிஷனா மட்டும் பார்க்காம அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதுக்கு நம்ம மாத்தி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறது வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு. அதை தொடர்ந்து இல்ல இங்க காம்படிஷன்ன்றது கிடையாது. இங்க வந்து எல்லாருமே ஜெயிக்கணும், எல்லாருமே ஃபிளரிஷ் ஆகணும்ன்றதுதான் இங்க விஷயம். இங்க ஜெயிக்கிற ஒரு படமும் இங்க நிறைய பேரை ஃபீட் பண்ணுது. ஜெயிக்கிற ஒரு படமும் இந்த ரெவன்யூ நிறைய பேரை போய் நல்ல விதத்துல இம்பாக்ட் பண்ணுது. இங்க எல்லா படமும் ஜெயிக்கணும் தான். இது காம்படிஷன்ற இதுன்றது கிடையாது. சோ கரெக்ட், தட்ஸ் தி வே அத பார்க்கணும். ஆமா, அதேதான். அண்ட் பொதுவா இப்போ நம்ம தெலுங்கு ரிலீஸ்லயே நீங்க பாத்திருக்கீங்க, the first day reception was so good. ஸோ இத அங்க நீங்க பார்த்ததுலயே வந்து அவங்களோட ரிசீவா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம இப்போ தெலுங்கு ஆடியன்ஸ் அப்படின்னும் போது அவங்க சில விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு நம்ம எப்படி பூர்த்தி பண்ணோம்? இப்ப அங்க இருந்து வர ஃபீட்பேக், இங்க இருக்கிற வரக்கூடிய ஃபீட்பேக் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. அங்க இருந்து ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு இந்த சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துன்னு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னது, அண்ட் இங்க இருக்க ரசிக்கிறது அங்கேயும் ஈக்குவலா ரசிக்கிறாங்களா இல்ல எந்த மாதிரி இருந்தது? இல்ல, எங்களுக்கு ஆக்சுவலா இதுல என்ன பெரிய ஷாக்னா, அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட் தெரிஞ்சிருக்குன்றது தான் எங்களுக்கு சர்ப்ரைஸே. ஸோ அதுவே வந்து எங்களுக்கு ஒரு ரொம்ப பிளசண்டான ஒரு சர்ப்ரைஸா இருந்துச்சு. பரவாயில்ல, எல்லாம் நம்ம படத்தை எல்லாரும் ஞாபகம் வச்சிருக்காங்க, எல்லாரும் அதை கனெக்ட் பண்ணிக்கிறாங்க ஈஸியான்றது. ஏன்னா அங்க ஒரு 2 பெய்ட் பிரீமியர்ஸ் இது பண்ணலாம். ஹைதராபாத்ல ஒரு பிரீமியர் பார்த்தோம், அப்புறம் வைசாக்ல ஒரு பிரீமியர் பார்த்தோம். ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் பார்ட் கதை தெரிஞ்சிருக்கு. அது தெரிஞ்சதுனால தான் அவங்க இன்னும் கனெக்ட் பண்ணிக்க முடியுது அந்த செகண்ட் பார்ட்டோட. அதுவே ரொம்ப ஹாப்பி. அண்ட் எங்கெல்லாம் வந்து ஆடியன்ஸ் எக்ஸைட் ஆவாங்க நம்ம நினைச்சோமோ அந்த இடம் எல்லாத்துக்கும் எக்ஸைட் ஆகுறாங்க, கிளாப் பண்றாங்க. அது அந்த ஒரு இடத்துல இந்த டிமாண்டி வர இடத்துக்குலாம் வந்து அவங்க கத்துன கத்து வந்து ஏதோ ஒரு பெரிய படத்துல ஒரு ஹீரோ இன்ட்ரோக்கு கத்துற ஃபீலிங் கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அந்த பார்த்தது. சூப்பர். அண்ட் அருளண்ணா, இப்போ வந்து வீட்டுல அப்பாலாம் படம் பார்த்துட்டு ஒரு ரிவ்யூ சொல்லியிருப்பாங்கல்லண்ணா. ஸோ சில வார்த்தைகள், நான் அப்பா என்ன சொன்னாங்க, அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்றது. இல்ல, எல்லாருக்குமே படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்க போனோமே, அஜய் வந்தாரு அந்த ஷோ. அப்ப அஜய் வந்தாரு. என்கிட்ட சொன்னதோட எல்லாரும் அஜய் கிட்ட தான் போய் படம் சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. எல்லாருக்குமே படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே. உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மா பாத்தாங்களா படம்? எங்க வீட்டுல எல்லாரும் படம் பார்க்கலனா. அர்ச்சனா உங்க வீட்டுல பாத்துட்டாங்களா? பாத்துட்டாங்களா? என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் நான் ப்ரிவியூ ஷோக்கே கூப்பிட்டேன். எங்க அப்பா அம்மாவும் சொல்லிட்டாங்க, இல்ல நான் எல்லாரோடையும் சேர்ந்து தியேட்டர்ல தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என் தங்கச்சி மட்டும்தான் ப்ரிவியூக்கு வந்திருந்தாங்க. தியேட்டர்ல பார்க்கும்போது எல்லாரும் சிரிச்ச உடனே எங்க அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அண்ட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் அவ்வளோ அராத்தான ரோல்ல வருவேன்னு. நான் சொல்லவே இல்லை அவங்க. அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நான் அதை சூப்பர் சூப்பர், அந்த சீன் சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். அந்த செருப்பை என் மண்டையில அடிச்சிருக்க வேண்டாம் அண்ணா, அது தெரியாம பட்டுருச்சுண்ணா. அது பரவாயில்ல, ஆனா அது செம நேச்சுரலா. அது ஆக்சுவலா தெரியாம பட்டதானா? நாங்க எல்லாருமே படத்துலயே தெரியாம தான் நடிச்சோம். அதுவே சூப்பரா வந்துருச்சு. ஓ, இது வந்து நான் கூட இல்ல, ஆக்சுவலா அந்த சீனோட எண்டிங் வந்து வேற மாதிரி எழுதியிருந்தோம். அது கிடையாது அந்த சீனோட எண்டிங். கரெக்டா அந்த ஷார்ட் எடுக்கும்போது இவங்க வந்து இந்த ஒரு கால்ல இருக்க செருப்பை கிக் பண்ணுவோம். இவங்க கிக் பண்ணது மேல போய் இதாகி நேரா வந்து ப்ரோவோட தலையில விழுந்துருச்சு. இருந்த உடனே நாங்கெல்லாம் கட்டே சொல்லாம ஃபுல் ஷாக்ல உட்காந்துருக்கோம். எல்லாம் அப்படியே ஸ்டன் ஆகி உட்காந்துருக்கோம். ஐயோ அப்படின்னு. அப்புறம் ஏன் கட் பண்ணல அப்படின்னு அவரே கேட்டது. அப்புறமா கட் சொல்லிட்டு, ப்ரோ என்ன ப்ரோ ஓகே தானே ப்ரோ அப்படின்னா, இந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆயிடும், இது இப்படியே வச்சு முடிக்கலாமா அப்படின்னு கேட்டதே அவர்தான். நான் அந்த சீன்ல நான் வெளியில போயிடுவேன் இல்லையா, வெளியில போனதுக்கு அப்புறம் எனக்கு ஐயோன்ற சவுண்ட் மட்டும் தான் கேட்டுச்சு. நான் என்ன நினைச்சேன், ஐ வாஸ் வெரி ஷியோர் யார் மேலயோ விழுந்துருச்சு செருப்பு அப்படின்னு. ஆனா அண்ணா மேல விழுன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து அப்புறமா அண்ணா சாரி, நான் தெரியாம. உனக்கு நான் இந்த படத்துல எவ்வளவு விட்டு கொடுத்துருக்கேன்றது இப்ப தெரியாது. அப்புறம் தேங்க்ஸ் அர்ச்சனா, நீதான் இருக்கலே ஸ்வீட். இல்ல, எனக்கு என்னன்னா இட்ஸ் லைக் அது பார்க்கும்போது ஒரு ஷாக்கா இருந்துச்சு. பட் அதுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இப்பதான் தெரியுது. ஐயோ, அடுத்த படத்துல நீயும் அப்ப புரியல, இப்ப புரியுது. இவரு வேற அப்பப்ப நானும் இருக்கேன்னு இப்ப இவரு வேற அப்பப்ப. மனோஜ் சார் ஆக்சுவலா செம்ம ஸ்வீட். அவரு ஆக்சுவலா
அவரு இந்த படம் டே 1ல இருந்தே வந்து ஆக்சுவலா இந்த படத்துல எல்லாருமே ஸ்வீட், நானும் ஸ்வீட், கண்டிப்பா நீயும் ஸ்வீட். ஆக்சுவலா மனோஜ் சார் ஸ்வீட்டுக்கு வருவோம். அவரு வந்து ரெகுலரா இது நடுவுல வரேன் ட்ரெயினர் போன் அடிக்கிறார், சாரி. அவரு வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாரு. பிரதர் இப்படி போகுது பிரதர், அப்படி போகுது பிரதர், நல்லா இருக்கு பிரதர். இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு 200% இந்த படம் கன்ஃபார்ம் ஹிட்னு எனக்கு ஃபர்ஸ்ட் சொன்னது மனோஜ் சார் தான். அந்த ஜட்ஜ்மெண்ட் அது ஒரு பெரிய விஷயம். அவரு வயக்கு நான் சக்கரை போடுறதுக்குள்ள அவரே சக்கரை போட்டுக்கிட்டாரு. நான் தான் மியூட் பண்ணிட்டேனே பிரதர். சாரி சார், நான் மியூட் பண்ணேன்னு நினைச்சேன், நிறைய பேசிட்டு இருக்கேன். இதெல்லாம் உனக்கு என்ன தெரியுது? நாங்க எப்படி ஒரு டீமோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் லவ் நல்லாவே தெரியுது எனக்கு. மனசுக்குள்ள என்னன்னு இருக்குன்றது யாருக்கும் தெரியாது, ஆனா பேசும்போது டீமா இருக்கும். அந்த டீம் ஒர்க், ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் மாதிரி டீம் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீ இதெல்லாம் பேசாத, என்ன ஒரு குவாட், ஒரு பாசிட்டிவோட வைபா அப்படி சொல்லி நானு. அண்ட் இந்த இதுல சொல்லணும் அப்படின்னா நிறைய இப்போ இந்த இதான் சான்ஸ் பா, நடுவுல நம்ம பண்றோம்ல சேர்ந்து அந்த படமும் அப்படியே ப்ரோமோட் பண்ணிடலாம். கண்டிப்பான அந்த உண்மையிலே வந்து சொல்ல போனா அந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் தானே அந்த வகையில. அண்ணா அது வந்து ஒரு நல்ல ஒரு பயங்கர ஐகானிக் ரோல்னு இப்போதைக்கு சொல்ல முடியாது, சொன்னோம்னா பல பிரச்சனைகள். மல்டி ஸ்டாரர் மாதிரி அந்த மல்டி ஏதோ கேள்விப்பட்டோம். மல்டி மனோஜ் சார் சொல்லுங்க சார், நீங்க போங்க சார். ஓகே, இப்போ வந்துட்டு எனக்கு என்னன்னா இந்த விஎஃப்எக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். இப்ப நம்ம இந்த படத்துல வந்து பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும். ஸ்விம்மிங் பூல் பாருங்க, ஒரு சாரி அந்த ஒரு பெரிய அந்த வாட்டர் டேங்க் இருக்கும். அதுல வந்து ஒரு ஃபிஷ் டேங்க். பாத்தனே, அது ரோல் ஆயிடுச்சுண்ணே. மனோஜ் சார் நீ வந்து படம் பார்த்தனே. ஐயோ, நீ இந்த வாய்ஸ்ல வேற தொண்டை கட்டி இருக்க, அதோட எனக்கு கம்ப்ளைண்ட் பண்றீங்க நீ. சனிக்கிழமை ராத்திரி ஆனா உனக்கு வந்து ஃபிஷ் டேங்க் ஸ்விம்மிங் பூல் அது ரொம்ப பெருசா இருந்தது. அந்த ஃபிஷ் டேங்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த வவ்வால்களா இருக்கட்டும், அதோட ஒர்க் சிஜி ஒர்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. அண்ட் அதுக்கான வேலைப்பாடுகள் அஜய் ப்ரோ, இப்ப நீங்க வந்து ஒரு விஷயம், நல்ல வேலை வவ்வால காக்கான்னு சொல்லாம போயிட்டான். எனக்கு அது வேற பயம் ப்ரோ. அதே ப்ரோ, இப்ப வந்து நான் சொல்லும் போது வேணா நான் அதை எவ்வளவு தெளிவா மைக் ஆன் பண்ணி சொன்னேன் பாரு ஸ்பெசிபிக்கா. அதான் நான் சொல்றது வேணா, ஒரு ஃபன்னா இருக்கலாம். அதுக்கெல்லாம் நாங்க எவ்வளவு மெனக்கெட்டிருக்கோம். ஒரு டைரக்டர் கஷ்டப்பட்டு அவர் ஒரு கதையை எழுதி ஃபர்ஸ்ட் பார்ட்டியும் செகண்ட் பார்ட்டியும் கனெக்ட் பண்றாருன்னு அவ்வளவு பேரு ரிவ்யூஸ்ல அவ்வளவு பாராட்டி, இந்த படத்துல எல்லாரும் வந்து பாராட்டுற விஷயம் அந்த கனெக்ட். அதுதான், அது எப்படி பண்ணுவாங்கன்றது வந்து என்ன அஜய் கரெக்டா? அது எப்படி பண்ணுவாங்கன்றத வந்து அஜய் நீங்க மியூட் பண்ணிலாம் எங்களை திட்டாதீங்க அஜய், மியூட் பண்ணாம திட்டுங்க. இது என்னன்னா எப்படி அதை கனெக்ட் பண்ணுவாங்கன்றதுதான் வந்து எல்லாருமே நிறைய பேர் கேட்டாங்க. அது எப்படி பண்ண போறீங்க, அவரு செத்துருவாரு, எப்படி இதை அந்த கனெக்ட தான் எல்லாருமே ரொம்ப அது என்னப்பா ஆமா எல்லாருமே ஓஹோ அந்த வார்த்தை தான் எனக்கு தெரியாது. இப்ப என்னன்னா அது எல்லாருமே வந்து அந்த விஷயத்தான் பெருசா பேசினாங்க. அந்த கனெக்ட் சூப்பரா பண்ணிட்டாரு டைரக்டர், சான்ஸே இல்லன்னு. நீ படத்தை பார்க்காம அத பத்தி பேசாம ஸ்பூன் எத்தனை ஸ்பூன்னு கேட்டீங்கன்னா எனக்கு என்னன்னா காலங்காலமா இந்த படத்துக்கு உழைச்ச எங்களுக்கு எப்படி இருக்கும். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், ஸ்விம்மிங் பூல் எப்படி எடுத்தீங்க? நீ என்ன கேட்கணும், டெபி பாட்டு சாவ போறாங்களே அது உண்மையான்னு கேட்டிருக்கணும். நீ அதை விட்டுட்டு ஒரே ஒரு விஷயம், நான் வந்து அதே ப்ரோட்ட ஏற்கனவே அந்த கனெக்ட் மேட்டர் பத்தி பேசிட்டேனா, சோ அதனாலதான் புதுசா ஏதாவது வரலாம் அப்படின்ட்டு நான் வந்து அந்த ஃபிஷ் டேங்க் கொண்டு வரலாம். பிரியா நீங்க ஃபுல் ஃப்ளோல இருக்கீங்க. அதுதான் ஏற்கனவே பேசிட்டேன் நானு. சொல்லுங்க ஆஷிக், உங்களுக்கு அந்த ஸ்விம்மிங் பூல் பத்தி ஸ்விம்மிங் பூல்ல இது ஆஷிக், நான் அஜய் கிட்ட எப்படியாவது ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த ஃப்ரேம ஃப்ரீஸ் பண்ணி உனக்கு அனுப்புறேன், நீயே கவுண்ட் பண்ணிரு எத்தனை ஸ்பூன் இருக்கு. ஐயோ ஆஷிக் படம் பார்க்காம இருக்கிறதுக்கு உனக்கு தான் நான் படம் பார்த்துட்டேயா, ஏயா இப்படி நான் 2 வாட்டி 3 வாட்டி பார்த்துட்டேயா நானு.
அந்த வகையில வந்துட்டு 3 வாட்டி பார்த்து இத்தனை தப்பு இல்ல சொல்றேன் நீ 3 வாட்டி பார்த்தனாலதான் நான் இந்த அளவுக்கு நான் வந்து நோட் பண்ணிருக்கேன் நானு. ஓகே, இப்ப வந்து நம்ம ஹிடன் டீடைல்ஸ் எல்லாம் வந்து கேட்கலாம் அபவுட் த பிலிம் அப்படின்றதான். எல்லாருமே வந்து இந்த கனெக்ட் எப்படி வச்சீங்க, இது வந்து எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும் போது நம்ம அவுட் ஓ ஆஃப் த பாக்ஸ்ல கேட்கலாம் அதெல்லாம் அபவுட் த அதெல்லாம் பிலிம். ஆஷிக்கு வந்து யூசுவல் எது எது கொஸ்டின்ஸா இருக்கு. அது இந்த கனெக்ட் எப்படி இந்த யூசுவலா வச்சீங்க இருக்கு. அதெல்லாம் ரொம்ப மனோஜ் யூசுவல் சார் ஏதோ கொஸ்டின்ஸா கேட்க இருக்கு. மனோஜ் வர்றாரு. என்ன மனோஜ் சார்? பிரதர் ஆ அவன் வந்து ப்ரொமோஷன்ல நம்ம ம் போட்ட ட்ரெய்லரை பார்த்ததை மட்டும் வச்சு இவ்வளவு அண்ணே, ஓட்டிடுறான் பிரதர். என்னென்ன ஆமா சார். சொல்றீங்க? நான் படம் பார்த்துட்டேன். இதுக்கு மேல நான் கற்பூரம் அடிச்சுதான் டேய் சத்தியம் பண்ணும். நானும் உனக்கு அண்ணன், மனோஜ் சாரும் உனக்கு அண்ணன். அண்ணே அவரை நீ அங்கிள் நாச்சும் கூப்பிடு. மேட்டர் ஓவர், தேங்க்யூ. குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்ன்ற மாதிரி போயிட்டாங்க. பட் இருந்தாலும் ஓகேண்ணே. பட் இப்போ இந்த வீக்கெண்ட் பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலா டிமாண்டி 2 ப்ரமோஷன் தானே ஆமா இது ஆக்சுவலா. டிமாண்டி 2 ஓகே இந்த வீக்கெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் வீக்கெண்டா இருக்குது. மண்டே ஆல்சோ நம்மளுக்கு ஹாலிடே கிடைச்சிருக்கு. அந்த வகையில வந்து ம் நம்மளுக்கு வந்து வெள்ளிக்கிழமையில இருந்தே சனி ஞாயிறு திங்கள் அப்படின்னு ஒரு தொடர்ந்து ம் ஒரு ஹாலிடேஸ் கிடைக்கிறதுனால நம்மளுடைய சினிமா ஃபேன்ஸுக்கே பயங்கர ஜாலியா இருக்காங்க. அண்ட் பொதுவாவே நைட் ஆனாலே டக்குன்னு இந்த ஹாரர் ஃபிலிம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு கேங், ஒரு மிகப்பெரிய கேங்கு. என்னாச்சு? ம் ஓகே, அவங்கலாம் வந்து இப்ப தொடர்ந்து புக் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஓப்பனாவே சொல்லணும் ம் அப்படின்னா நான் சொல்ற மாதிரி நீ இன்னும் படம் பார்க்கல. அண்ணா பாத்துட்டேனே. இப்போ நான் உங்களுக்கு ஆடியன்ஸ்க்கே வந்து ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன். சோ இட்ஸ் லைக் அண்ணா ஆஷிக் நாளைக்கு தான் டிமாண்டி காலனி 1 பார்க்க போறாரு சன் ஏய் டிவில. நான் இன்னைக்கே பாத்துட்டேன். நானு இன்னைக்கு எங்க அபார்ட்மெண்ட்ல கூட நைட் எல்லாரும் போறாங்க. அவங்க என்கிட்ட சொன்ன விஷயத்தை தான் நான் மாத்தி கன்வே பண்ணிட்டேன் நானு. பொய் 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 பொய். தங்கச்சி எழுத்து பேசாத. அண்ணே இல்லண்ணே, நான் உங்க தங்கச்சி நான் எதுவுமே பண்ணல. அர்ச்சனா சிஸ்டர் ஹலோ. ஹலோ ஆஷிக் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த எல்லா क्वेश्चनயும் இங்க கேக்குறாரு. பாரு சயின்டிஸ்ட் மியூட் ஆஃப் பண்ணிருக்காங்க. முத்து அண்ணே, ஆனா உண்மையிலேயே உங்களோட கஷ்டம் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுனே. அந்த ஹெவி ரெயின்ல உங்களை வந்து அந்த ரோப்லாம் போட்டு பயங்கரமா நீங்க தான் வந்து அதை முக்கியத்துவமா காப்பாத்தவே போவீங்க. அந்த டாப் ஓபன் பண்ணி சயின்டிஸ்ட் கெமிக்கலை கண்ணுல ஊத்தி தான் என் கண்ணு அப்படி ஆயிருச்சு படத்துல. பார்ட் 2 நம்மளே ஸ்கூப் எடுத்துட்டு இருக்கோம். இல்ல உண்மையிலேயே முத்தண்ணே அது ஒரு செம்ம பெர்ஃபார்மன்ஸ்ண்ணே. நீங்க ஃபர்ஸ்ட் கூட சொல்லும் போதே நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா எது கெமிக்கல் எடுத்து என் கண்ணுல ஊத்துறதா? ஆனா அவர் வந்து மேல ஏறி உங்களை காப்பாத்துவாங்கண்ணே. டிபிய வந்து காப்பாத்தும் போது அந்த ஒரு மொமெண்ட் நான் சொல்லிட்டு இருக்கேன் நானு. சோ இப்பயே வந்து நான் நிறைய ஸ்பாய்லரா சொன்னாலும் நான் சொல்றதை கேட்டு நீங்க கண்டிப்பா போயிட்டு என்ன இவ்வளவு சொல்றான் அப்படின்ட்டு நீங்க உடனே நீங்க உங்க போன் எடுத்து புக் மை ஷோல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிமாண்டி காலனி 2 அப்படியே அந்த காலம் இருக்கும். கிட்டத்தட்ட 8.6 ஓட்டிங்ல, அதாவது 8.6% கிட்டத்தட்ட 26,000 ஓட்டுகளுக்கு மேல. அப்படியே போய் சத்யம் தியேட்டர்ல இன்னைக்கு எத்தனை டிக்கெட் போயிருக்குன்னு பாரு. அப்படியே கொஞ்சம் பாரு. அப்படியேவா? இத பாத்து ஆனா நான் இப்ப சத்யம் தியேட்டர்ல நான் வந்து சொல்றேன், நீங்க கண்டிப்பா உங்களால கே ரோல 14-15 அப்படின்ற டிக்கெட் வந்து புக் பண்ண முடியும் அப்படின்னா முடியாது உங்களால. ஏன்னா ஆல்ரெடி நான் புக் பண்ணிட்டேன். 10:30 ஷோ வந்து ஃபுல். 10:55 எதுக்கு நீ புக் பண்ண? நீ தான் படம் நான் பார்த்தியா? திருப்பி ஒரு தடவை வந்துட்டு ரிலேஷனுக்கு எல்லாம் போட்டு கொடுத்துருக்கேன் நானு அந்த ரோல. மாட்டிட்டேன். அப்ப K13 சீட்டை புக் பண்ணு. அதுதான் அந்த ரெஃபரன்ஸ்க்கு தான் பண்ணேன். K13-14 எப்படி அடுத்த தடவை அப்படியே அப்படியே நான் நடிச்ச படம் எல்லாத்தையும் சொல்லு பாப்போம். அதாவது டைரி, தேஜாவு. அஜய் கிட்ட டென்ஷன் ஆறாப்ல. அஜய் கிட்ட பேசு, நான் மியூட் பண்ணு. ஓகே அண்ணா கூகுள்ல சர்ச் பண்ணிட்டே சொல்றேன். இல்ல நான் அந்த வகையில வந்துட்டு இப்போ டிமாண்டி கம் பேக் டு டிமாண்டி காலனி 2 ஒரு மிகப்பெரிய வரவேற்பு போயிட்டு இருக்குது. இது வந்து நான் இப்ப அஜய் ப்ரோ இப்போ நீங்க வந்து சொல்லுங்க. அண்ட் இந்த நேரத்துல கன்ஃபியூஸ் ஆயிட்டா. என்னது என்ன பேசுறதுன்னு தெரியல, கன்ஃபியூஸ் ஆயிட்டா. ஓகே கேப்ல வேணா 2 क्वेश्चंस வந்து வேற மத்தவங்க क्वेश्चंस கேட்டுருங்க. ஆமா வேற யாருக்காவது மேல அப்படியே ஃபேன்ஸோட क्वेश्चन எங்க இருந்து காட்டவே இல்ல. எங்க வந்திருக்கு? சூப்பர். இவருக்கு நிறைய விஷயம் வந்துருச்சு. இதோ வந்துருச்சு. யா கண்டிப்பாக. சோ ஃபேன்ஸோட கேள்விகள் வந்திருக்கு. அதை நான் போயிடுறேன். ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் த சக்சஸ். கிரேட் பிசியாலஜிக்கல் த்ரில்லர். என்ஜாய்டு அர்ச்சனாஸ் பெர்ஃபார்மன்ஸ். என்னாச்சு? சொல்ல வரதுக்குள்ளேயும் கிரேட் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் தான் அப்படி படிச்சிட்டேன் நானு. என்ஜாய்டு அர்ச்சனாஸ் பெர்ஃபார்மன்ஸ். வில் தேர் பி DC3 அப்படின்னு சொல்லி அர்ச்சனாவோட விசிறி விஜய் ராமா ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவரும் உங்களை மாதிரியே படம் பார்க்காம கேள்வி கேக்குறாரு. அங்க போய் சிரிப்பா ப்ளீஸ். அஜய் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. அஜய் ப்ரோ
அது நீங்க தானே அவனை சாட்டு படிக்க சொன்னீங்க. இல்ல நான் இப்ப அடுத்து அவன் நம்ம ஒண்ணு இல்ல, டென்ஷன் ஆகாதீங்க. அடுத்த இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? இந்த படம் முடியும் போது அஜய் அவரு ஆஷிக் என்ன கேக்குறாருன்னா டிமாண்டி அதுல அர்ச்சனா இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுல ஆனா நீ இருக்க. தேங்க்ஸ்ண்ணே. அதுல பின்னாடி ஒருத்தன் ஸ்பூன் எல்லாம் எண்ணிக்கிட்டே இருப்பான். ஓகே தேங்க்யூ. அட்லீஸ்ட் அது அந்த வேலையாவது எனக்கு கிடைச்சது ரொம்ப பெருமையா இருக்கு. நீ இங்க பாரு என்ன நீ நான் இத விளையாட்டுக்கு தான் சொல்றேன். சப்போஸ் நீ என் படத்துல பண்ணினா கண்டிப்பா உனக்கு நல்ல ரோலா தான் இருக்கும். அதுதானே. தேங்க்ஸ்ண்ணே. இப்ப பண்ற படத்துல உனக்கு நல்ல ரோல் புரியுதுண்ணே. அது புரிஞ்சனாலதானே அப்படியே. ஓகே என்ன நம்பு, கண்டிப்பா என்ன நம்பு. நான் பாரு, நான் அஜய நம்பி போன மாதிரி நீ என்ன நம்பி வா. கண்டிப்பாரு. அடுத்த கேள்வி, கதை போமா அப்படின்றவர் என்ன அமைச்சிருக்காருன்னா, பிசைட்ஸ் த ஹாரர் ஜானர். ஃபர்ஸ்ட் நீ மனசுக்குள்ள ஒரு தடவை படிச்சுட்டு அப்புறம் ஒரு தடவை. கண்டிப்பா நான் இப்ப படிச்சிடுறேன் நானு. இது நல்லா இருக்குது. இது நல்ல கேள்வி நினைக்கிறேன். பிசைட்ஸ் த ஹாரர் ஜானர், வாட் அதர் ஜானர் டு யூ கன்சிடர் யுவர் கம்ஃபர்ட் ஆர் லக்கி சாய்ஸ்? கொஸ்டின் டு அருள்நிதி ப்ரோ. அதானே எனக்கும் புரியல. இவனுக்கு இப்படியாவது இங்கிலீஷ் ஏண்டா தமிழ்ல ஒன்னு டைப் பண்றியாடா? ஹாரர் ஜானர், வாட் அதர் ஜானர் தவிர வேற உங்களுக்கு என்ன வாட் டு யூ கன்சிடர் கம்ஃபர்ட் ஆர் லக்கி சாய்ஸ்? த்ரில்லர் பிடிக்கும். த்ரில்லர், ஓகே சூப்பர். அடுத்த கேள்வி, என்ன ஆக்ஷன் பிடிக்கும், த்ரில்லர் பிடிக்கும். சூப்பர்ண்ணே. அது அடுத்த கேள்வி வந்து, when was the plan of Demonte Colony 2 initiated? The way it got connected well seemed like it was pre-planned. இதுக்கு எதுக்கு இங்கிலீஷ்ல கேட்கணும், தமிழ்ல கேட்டு போயிடலாமே. அதாவது நான் கேட்ட கேள்வி தானே இவன் இங்கிலீஷ்ல ரொம்ப குவாலிட்டியா கொடுத்திருக்கானுங்க. இத பத்தி நீங்க ஏற்கனவே பதில் சொல்லிட்டீங்க. இல்ல, இவருதான் ஆக்சுவலா இந்த கேள்வி கேட்டிருக்காருல்ல, அவருதான் இந்த மொத்த இன்டர்வியூவும் பயங்கர ஃபாலோ பண்றாரு. ஏன்னா அதிக ஸ்மைலிஸ் அதெல்லாம் அவர்தான் போட்டுக்கிட்டே இருக்காரு. ஆமா யா ப்ரோ, சூப்பர் ப்ரோ. நீங்க உங்களுடைய கேள்வி ரொம்ப அருமையா இருந்தது. தேங்க்யூ ப்ரோ. டைரக்டர் அவர் தான் சொல்லணும். சொல்லுங்க அஜய் ப்ரோ. இல்ல, இனிஷியேட் பண்ணது வந்து இனிஷியேட்னு பார்த்தா நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸுக்கு அப்புறமே இதோட பிளான் ஆரம்பிச்சாச்சு. பட் வந்து அதுக்கான ஸ்டோரி கிடைக்க தான் இவ்வளவு நாள் ஆச்சு. ஓகே, டைம் எடுத்தோம். ஏன்னா கரெக்டான ஒரு ஒரு ஸ்டார்ட் இருக்கணும். திரும்பி ஒரு செகண்ட் பார்ட்டுக்கு மட்டும் ஸ்டோரி யோசிக்காம அடுத்து பண்றோம்னா இது ஒரு பிரான்சைஸா பில்ட் பண்ற அளவுக்கு ஒரு ஸ்டோரி கிடைக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் இவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டோம். சூப்பர். அது கிடைச்ச உடனே ஆரம்பிச்சாச்சு. அண்ட் இது ப்ரீ பிளான் எல்லாம் கிடையாது. ப்ரீ பிளான் பண்ணியிருந்தா நாங்க பார்த்து எப்போ எடுத்துருப்போம். ஸோ புதுசா ஸ்டார்ட் பண்றதுக்கு டைம். சூப்பர். இந்த கேள்வி செம கேள்வி கேட்டிருக்காங்க. நாங்க ப்ரீ பிளான் எல்லாம் பண்ணியிருந்தா நேரம் கரெக்டா ஸ்பூன் எத்தனைன்னு சொல்லி. ஆமாண்ணே. அடுத்து கொஸ்டின் டு மிஸ்டர் அஜய் ப்ரோ. இது செம கேள்வி. வாட்ஸ் த பர்பஸ் டு ஹைட் லைப்ரரியன் ஐடென்டிட்டி? By the way, movie on rampage mode in Malaysia cinemas here. மலேசியால தெரிச்சுக்கிட்டு இருக்கான் படம். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேக்குறது. ஓகே, லைப்ரரியன் ஐடென்டிட்டி ஹைட் பண்றது என்னன்னா, அது யாருன்றத இப்ப காமிச்சிட்டோம்னா ஒரு ஹை பாயிண்ட், ஒரு எக்ஸைட்மெண்டோட முடிஞ்சிடும். இப்ப யாருன்ற கொஸ்டின் தேர்ட் பார்ட்டோட பிகினிங் வரைக்கும் இருக்கும். அதுதான் அதை ஹைட் பண்றதுக்கான ரீசன். ஓகே, சோ தேர்ட் பார்ட்ல அந்த கேரக்டரை ரொம்ப ஒரு மாதிரி பேங்கா ஓபன் பண்ணுவோம். ஓகே, அதேதான் அடுத்தது ஒரு கேள்வியா வச்சிருந்தாரு. எந்த சிச்சுவேஷன்ல டிமாண்டி 3க்கு லீடு கொண்டு போகணும்னு யோசிச்சீங்க அஜய் சார்? அண்ட் கிளைமேக்ஸ்ல ஒய் சஸ்பென்ஸா முடிச்சீங்க? அண்ட் ஹூ இஸ் தட் லைப்ரரியன்? இது வந்து ஒரு மக்கள் மத்தியில வந்து ஒய் கட்டப்பா கில்டு பாகுபலி அப்படின்னு ஒரு டேக் வந்து ஃபார்ம் ஆச்சுல, அந்த மாதிரி ஹூ இஸ் த லைப்ரரியன் அப்படின்ற ஒரு டேக் வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வர கேள்விகள் எல்லாமே அதை சார்ந்தே வருது. இத பத்தி சில வார்த்தைகள். இல்ல, அதான் பிளானே, அதான் ஹூ இஸ் தட் லைப்ரரின்றது வரணும்ன்றது தான் இதோட பிளான். ஏன்னா அது அந்த கேரக்டர் ஓபன் பண்றோம் அப்படின்னா ஒரு ஷாட்ல ஓபன் பண்ணி அதை காமிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பார்ட்டோட அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாமே முடிஞ்சு. ஓகே, ஸோ இவங்க தானா அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மேபி இன்னும் கொஞ்சம் ஹையா கூட இருந்திருக்கலாம். ஓகே, பட் அதை வந்து நெக்ஸ்ட் பார்ட் வரைக்கும் ஹோல்ட் ஆன் பண்றதுன்றது ஃபர்ஸ்ட்ல இருந்தே பிளானாவே இருக்கு. எனக்கு அப்போ வந்து இது நீங்க ஷூட்டிங் போய் முடிச்சு இது ஆடியன்ஸ் பாக்குற வரைக்குமே அந்த கேரக்டரை ஹைட் பண்ணி தான் வச்சிருக்கணும்ல. எங்களோட பிளான் வந்து தேர்ட் பார்ட் படம் வரும்போது தான் அந்த கேரக்டர் யாருன்னு ரிவீல் பண்ணுன்றது தான் பிளான். அது எந்த அளவுக்கு சேவ் கார்ட் பண்ண முடியுதோ பண்ணணும். நான் சொல்லிடுவேன் ஆஷிக், சீக்கிரம் கவலைப்படாது.
ப்ரோ அது அடுத்த கேள்வி. டிமாண்டி காலனி 3 எப்போ வரும்? கேஸ்டிங் அதுல யார் யாரு எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணுவீங்க ப்ரோ? ப்ரோ நீங்களே சொல்லுங்க. நானே சொல்லணுமா? இல்ல 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 நீங்க இல்ல, அருள் ப்ரோ. யார் யார் இல்லன்னு நான் சொல்லிட்டா? ஆமா அண்ணே, அந்த ட்வீட் பிரியா, அந்த ட்வீட் நான் பார்த்தேன். அந்த ட்வீட்டை பத்தி பேசணும். அல்ல டெபியை என்ன பண்ணுவீங்க நீங்க? கமான். ஃபர்ஸ்ட் சீன்லயே டெபி தூக்குல தொங்குற மாதிரி முடிச்சிடலாம். பேய் படத்திலே ஆக்ஷன் பிளாக். ஃபர்ஸ்ட் ரிவீல் பண்ணா ஒரு கண்ணாடியில போய் விழுறாங்க டொம்முன்னு. இப்ப களத்தில் சந்திப்பத்துல எனக்கு ஒரு ஷாட் வருமே, இப்ப நாங்க 2 பேரும் சேர்ந்து களத்தில் சந்திப்பம் பண்ணனால நான் சொல்றேன். அதுல ஒரு ஷாட் வரும், கண்ணாடி உடைஞ்சதுக்கு அப்புறம் நான் ரிவீல் ஆவேன். அதுக்கப்புறம் அடுத்த ரிவீல் பார்த்தா கண்ணாடியை உடைஞ்சு விழுந்தது அவங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டார்கெட் முத்துக்குமார் சார். முத்துக்குமார் சாரோட எண்டிங் தான் ஹெவியா. ரகு ஹாஸ்பிடல்ல விசிட் பண்ணிட்டு வெளிய வராரு, லாரி பார்த்தா அங்க ரகு டக்குன்னு சட்டையில கைய பிடிச்சிருக்கேன். புடிச்ச அந்த இந்த சீன்ல வாஷ் பேசன்ல தாவுஷி அடிச்ச மாதிரி ஒரு அடி. தாவுஷி அடி. மனோஜ் பின்னோ ப்ரொடியூசர் ரெடி, இன்னைக்கே ஷூட்டிங். ஹாய் சார், யூ ஆர் ஆன் தி லைன். ஓகே. டைரக்டர் மியூட் ஆகி டென்ஷன் ஆயிட்டாரு. அஜய்க்கு என்ன கோவம்னா, நான் ஆக்சுவலா சொல்றது பார்ட் 3 கதை கிடையாது, பார்ட் 4 கதையை சொல்லிட்டு இருக்கேன் இப்போ. ஏன்னா பார்ட் 3 நீங்க யாருமே இல்ல, பார்ட் 4ல இது வருது. ஆனா அஜய் கிட்ட யாரும் ரொம்ப இப்படி எல்லாம் பேசாதீங்க, கொன்றுவாப்ல நம்மள. நான் எப்பயோ நிறுத்திக்கிட்டேன் பேசுறது. அடுத்த கேள்வி வந்து அன்னைக்கு அருள்ங்க, எனக்கு எல்லாரும் என்ன டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு. அடுத்த கேள்வி வந்து அருள்நிதியனுக்கு வந்து அமைச்சிருக்காரு சபா அப்படின்றவரு. ப்ளீஸ் டூ மோர் த்ரில்லர் மூவிஸ். யுவர் ஸ்கிரிப்ட் செலக்ஷன்ஸ் ஆர் ரியலி குட். ஐ எம் a big fan. Your humor is on another level. Roasting everyone in space. ஓகே, thank you. பண்றேன் நிறைய ஹாரர் அப்படியே இதாயிட்டேன், எமோஷன் ஆயிட்டேன் அந்த ட்வீட் பார்த்தேன். ஓகே, எமோஷன் ஆகி என் டிராப்ஸ் விழுந்து மனோஜ் சாருக்கு ஒரு கிளாப்ஸ் எமோஜி அமைச்சிருக்கேன். ஆக்சுவலா தேங்க்ஸ் ஆஷிக், உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீ ஃபர்ஸ்ட் டேல இருந்தே இந்த படம் மதுரை, கோயம்புத்தூர் எல்லா இடத்துக்கும் வந்து நல்லா ப்ரமோட் பண்ணிருக்க. அதுக்கப்புறம் அவங்க பிரியா அவங்களையும் கூப்பிட்டு இன்னொன்னு இன்டர்வியூ வேற பண்ணீங்கல்ல, ஒரு ஷோ வேற பண்ணீங்க. இந்த படத்துக்காக நாங்க உழைத்ததை விட நீ அதிகமா உழைச்சிருக்க. தேங்க்யூடா. உண்மையிலே எனக்கு பாத்துட்டேன். ஏன் இப்படி? உண்மையிலே எனக்கு வந்து என்னன்னா, ஒரு படம்னு பார்க்கும்போது இது உண்மையிலே அஜய் ப்ரோவும் சரி நீங்களும் சரி பயங்கர ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்டான பர்சன்ஸ்னா, அந்த வகையில யாரு எல்லாருமே நான் அதான் நீங்க போன வாரம் இல்ல, அது ஆக்சுவலா ஜெனியூனா இருக்கிறவங்க, அதாவது இந்த டீமே ஒரு ஜெனியூன் டீமா அமைஞ்சதுனால இதாச்சும் பரவாயில்ல. யார பார்த்தாலும் நான் தாங்க உங்க ஃபேன் வாப்ல என்கிட்ட ஆஷிக்கு. யார பார்த்தாலும் நான் உங்க ஃபேன் அப்படின்னு. இல்ல உண்மையிலே ஃப்ரம் த ஹார்ட் ஸ்பீக்கிங் ரொம்ப சந்தோஷம். இந்த சொல்லுப்பா, உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். டிமாண்டி காலனி 2 got a huge response, marvelous response everywhere worldwide. அதுவே ரொம்பவே சந்தோஷம். அண்ட் அந்த வகையில we are looking forward to டிமாண்டி காலனி 3க்கு வந்து நம்ம we are waiting. அண்ட் அஜய் ப்ரோ உங்க கையில தான் இருக்கு, நீங்க பெரிய பெரிய நிறைய கமிட்மெண்ட்ஸ் வச்சிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். அந்த வகையில இந்த சீரீஸ் ஆஃப் டிமாண்டி இத வந்து பயங்கரமா கேள்விப்பட்டதெல்லாம் எங்ககிட்ட சொல்லு. என்னன்னு கேள்விப்பட்டதெல்லாம் எங்ககிட்ட சொல்லு. கேள்விப்பட்டதோட போட்டுன்னு இல்ல சொல்லு, இப்ப சொல்லு. ஏன்னா இங்கே பேசிடலாம். மனோஜ் சார், ஆடியன்ஸ் அறிவிச்ச முதல் படம் இதா இருக்கட்டும் சார். ஆடியன்ஸோட என்னதுன்னு மக்களோட சேர்ந்து அறிவிச்ச முதல் படம் இதுவா இருக்கட்டும் சார். அப்படியே இந்த கான்வர்சேஷன்ல நீங்க சொல்லுங்க சார். அந்த அறிவிப்பு கொஞ்சம் டெரரா இருக்கும், மட்டும் பயமா இருக்கு. கண்டிப்பா சொல்லுங்க சார். பார்ட் 3 எப்போன்னு கேக்குறாங்க சார். பார்ட் 3 எல்லாரும் கேக்குறாங்க. நான் மனோஜ் சொல்லுங்க எப்போ பிளான் பண்ணலாம் அப்படின்றது.
அருள் பிரதர் அவர் தான் பிரைமரி. ஏன்னா இது எல்லாத்துக்கும் அஸ்திவாரம் ஆஸ் அ ப்ரொடியூசர். ஓகே, எவ்ரி திங் ஃபார் டிமான்டி காலனி 1. அதுக்கு வந்து மூல காரணம் அருள் பிரதர் தான். இல்ல அருள் மூல பிரதர் காரணம் அஜய் பிரதர் தான். ரைட், ஓகே. அருள் பிரதர் அண்ட் அஜய் பிரதர் மனசு வச்சால் விரைவில் நடக்கும். நீங்க எல்லாரும் வெயிட் பண்ற மாதிரி நானும் காத்து கொண்டு இருக்கிறேன். அவ்வளவுதான். ஓகே ஓகே சார், வெயிட் பண்ணிட்டே இருங்க சார், எடுத்துடலாம். கண்டிப்பாக. அதே மாதிரி அந்த டேக் லைன் ஒரு பயங்கர ஹுக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹூ இஸ் த லைப்ரரியன் அப்படின்றது. அது வந்து டிமான்டி காலனி 2ஓட ஒரு மிகப்பெரிய சக்சஸ். அதுதான் எதிர்பார்த்தீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டா பிரதர், அஜய் பிரதர்? அதுதான். அண்ட் அந்த வகையில புக்கிங் வாஸ் சோ குட், காட் கிரேஸ். இதே மாதிரி ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த பேஸ்ல கேட்டுட்டு இருக்கவங்க வந்து ஏற்கனவே நீங்க இந்த படங்கள் பார்த்திருப்பீங்க, டிமான்டி காலனி 2. அப்படி சப்போஸ் யாராச்சும் பார்க்கல அப்படின்னா உங்க நியர்பை தியேட்டர்ஸ்ல வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு. பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை சோசியல் மீடியா ஹேண்டில்ல வந்துட்டு நீங்க சொல்லுங்க. யா, என்னது ஆக்சுவலி உனக்கு படத்திலே பிடிச்ச சீன் எது? படத்திலே எனக்கு வந்து படத்திலே வந்து ரொம்ப பிடிச்சது வந்து அந்த கண்ணாடியா ஒரு ரூம் இருக்குல்ல, கண்ணாடியா ஒரு ரூம், அந்த ஒரு சின்ன பையன், அதுக்கப்புறம் டெபி, அப்புறம் அந்த சாமியார், அவங்க எல்லாரும் இருப்பாங்கல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து நான் சொல்ல விரும்பல நிறைய ஸ்பாயிலரு. அந்த டைம்ல வந்து இந்த அட்டாக்கிங் சீக்வென்ஸ் இல்ல, நீ ஆக்சுவலா இந்த ஷோவையே ஸ்பாயில் பண்ணிட்ட. அதனால வந்துட்டு நீ சோ அந்த சீக்வென்ஸ் வந்து எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு ரொம்ப பயங்கர பிடிச்ச சீக்வென்ஸ் வந்து என்னன்னா, நீங்க வந்து அந்த ஃபயர் எக்ஸ்டிங்யூஷரை எடுத்துட்டு வந்து உடைப்பீங்க, அது கட 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 கடன்னு இதாகும்ல. சோ அந்த இது வந்து ரொம்ப ஒரு ஹை பாயிண்டா இருந்தது. அந்த மாதிரி இன்னும் 4-5 சீன் இருக்கு, அதையும் சொல்லிட்டு அப்படியே இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். அதான் படத்துல நிறைய சீக்வென்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாவும், ரொம்ப ஹாரிஃபைடாவும், ரொம்ப குளோரிஃபைடாவும் இருக்கிறது வந்து நிறைய இருக்குது. அதெல்லாம் நீங்க வந்து தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்றதான் நான் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லினே இருக்கிறேன் நானு. அண்ட் சூப்பரான நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே, அருள் பிரதர், அஜய் பிரதர், பிரியா, இவங்க எல்லாரும் ஏற்கனவே அவங்க கூட ஒர்க் பண்ணிருக்காங்க. எனக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஒரு அஜய் நீங்க சொல்லிருங்க, ஒரு ஸ்பெஷல் பேட் ஆன் தி பேக் ஃபார் தி டிஓபி ஆஃப் திஸ் மூவி. ஆமா, அவரு சமப்பா, சான்ஸே கிடையாது. அதுல 2 பேர் நம்ம பாராட்டணும். ஃபர்ஸ்ட் தீபக் அஜய், அவரு அஜய் தீபக், அவரை பாராட்டி ஆகணும். அவரு செம, சான்ஸே கிடையாது. நான் ஆக்சுவலா அவர் தீபக்கோட நான் வந்து இன்னொன்னு படம் ஒர்க் பண்ண போறேன். அவரு சில சூழ்நிலைகள்னால அவர் இந்த படத்துல கண்டினியூ பண்ண முடியல. அப்புறம் நம்ம ஹரிஷ் கலக்கிட்டாப்ல. 2 பேருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. ஒருத்தங்க பண்ணிட்டு போகும்போது அதை இன்னொருத்தங்க ஸ்டார்ட் பண்ணணும்னா அதே லைட்டிங் கண்டினியூட்டி எல்லாம் கரெக்டா பண்ணணும். அது ஹரிஷ் கலக்கிட்டாப்ல. ஆனா இந்த படத்தோட ஆளினால் அழகுராஜா அஜய் தான். ஆமா, எல்லாமே அவரு தான். அவரு ஆக்டிங்ல இருந்து எல்லார்கிட்ட பெர்ஃபார்மன்ஸ் வாங்குறதுல இருந்து எல்லாமே வந்து அஜய் தான் எல்லாருக்குமே. இப்போ எனக்கா இருந்தாலும் சரி, இப்போ நானுமே அவங்க பிரியா பவானி சங்கருமே மானிட்டர் பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவோம், ஏங்க அவரு பண்ணும்போது சூப்பரா இருக்குங்க, இது நம்ம பண்ணும்போது இதா இருக்கு அப்படின்னு நாங்க சொல்லுவோம். பிரேம்ல இருந்து எல்லாமே அஜய் தான் பண்ணுவாப்ல. அவர் மனோஜ் சார் பிகினிங்ல சொன்னார்ல, இது மாதிரி வந்து அஜய் வந்து வெறியா வேலை செஞ்சாருன்னு. அது வந்து நம்ம அது விளையாட்டெல்லாம் பேசிட்டு இருக்கோம், பட் அது உண்மைதான். அதை நம்ம உண்மையை மறைக்க கூடாது. கண்டிப்பா. ஆனா கடைசி வரைக்கும் அந்த ஸ்பூன் எத்தனை ஸ்பூன் கேட்டு ஆஷிக்கு. நான் வந்து ஒரு விஷயமா அப்படி கேட்டுட்டு நான் கடந்து போயிடலான்னு போது நீங்க என்ன புடிச்சு வச்சுட்டீங்கன்னு. கண்டிப்பா முத்துக்குமார் சார் இன்டர்வியூ முடிய போது எண்டு பஞ்ச் ஏதோ ஹெவியா கொடுக்கணும்ன்றதுக்காக மைக் இப்பதான் ஆன் பண்ணிருக்காரு. கேள் அவரை. கிளியரா கேட்கல நீங்க பேசுங்க. அஜயோட டீமோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஆல் தி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே பேய் மாதிரி வேலை செஞ்சாங்க. அவங்களும் இந்த நேரத்துல பேய் படம்ல புதுசா வந்து எடிட்டர் பண்ணிருக்காரு, சூப்பரா பண்ணிருந்தாரு. அதுல முக்கியமா ஷேக் நம்ம வெங்கி பிரதருக்கு பயங்கர தேங்க்ஸ் சொல்லிக்கணும். வெங்கி பிரதர் அவரு டெடிகேட்டடா இருந்து ஃபுல் படம் பண்ணாரு. வெங்கி அசோசியேட் டைரக்டர், அப்புறம் எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் எல்லாருமே சூப்பரா பண்ணாங்க. முத்துக்குமார் சார், தேங்க்ஸ் ஃபார் த பாயிண்ட், கண்டினியூ பண்ணிக்கோங்க. வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் மலேசியால வந்து எம்எஸ்கே பேசுறேன். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கும் சார்.
சார் சொல்லுங்க சார். டிமாண்டி காலனி 2 மலேசியால இப்பதான் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, நல்ல பயங்கர ஒரு வரவேற்பு அப்படின்னு சொல்லி. அதை நீங்க உங்க வாயால சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் சார். சார் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. எதிர்பார்த்ததை விட பப்ளிக்கோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி நிறைய படங்கள்ல வந்து ஹீரோ சார் வந்து எதிர்பார்க்குறோம். ஹீரோ சார் வந்து மலேசியா ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நிறைய பேசினாலும் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. என்ன சார்? சார் சொல்லுங்க சார். உங்களை பத்தி நிறைய சப்போர்ட் பண்ணி நிறைய மலேசியன் ஆடியன்ஸ் உங்க படத்தை பாக்குறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். அவங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு 4 வார்த்தை நல்ல விஷயமா பேசுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு உற்சாகமா இருக்கும். இல்ல சார், ரொம்ப அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம எல்லா படங்களும் சப்போர்ட் பண்றாங்க. அவங்க சப்போர்ட் பண்றதுனாலதான் மேலும் மேலும் நம்ம பார்த்து பார்த்து நல்ல படங்கள் கொடுக்கணும்ன்ற இது. நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன்னா அவங்க எல்லாரும் தானே சார் காரணம். என்னோட டைரக்டர்ஸும் ஆடியன்ஸும் தானே சார். கண்டிப்பா சார். நீங்க திடீர்னு டக்குன்னு வந்துட்டீங்களா, எனக்கு வார்த்தையே வரல. டக்குன்னு யாரு அப்படின்னு இதாயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க சொன்னது இப்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்கு சார். அவரு வருண் சாரும் சொன்னாரு இது மாதிரி படம் ரொம்ப நல்லா போகுது அப்படின்னாரு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆமா, நல்லா போயிட்டு இருக்கு சார். ஆமா சார். ஆமா சார். தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் செய்யுங்க. உங்ககிட்ட இருந்து ஆடியன்ஸ் எதிர்பார்க்கறதெல்லாம் நல்ல கதை உள்ள படங்கள் தான் எதிர்பார்க்கறாங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நீங்க அதுல வந்து ரொம்ப தெளிவா நல்லா செலக்ட் பண்ணி நல்ல கதையா தான் எடுக்கிறீங்க. பட் இந்த மாதிரி இதுவே தொடர்ந்து செய்யுங்க. எந்த இடத்துலயும் எங்கேயாவது ஒரு காம்ப்ரமைஸ் ஆயிடாதீங்க கதையில மட்டும். இல்ல சார், ஆகவே மாட்டேன் சார். கண்டிப்பா கிடையாது. அதுதானே சார் நமக்கு. அது எப்படி சார் இவ்வளவு சொல்றீங்க, எப்படி காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் சார். ஆமா 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 சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் டைரக்டர் இருக்காரு. டைரக்டர் அஜய் சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எமிகா நடிகளுக்கு அப்புறம் இப்பதான் பேசுறோம்னு நினைக்கிறேன். சார் இது ஸ்பேஸ் தானே. ஓகே ஆமா சார். ஓகே சார். நல்ல படம் செஞ்சிருக்கீங்க சார். திரும்பவும் நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க நான் வந்து நல்ல படம் செய்வேங்கிறதுக்கு. இந்த படமும் நல்ல ஒரு உதாரணம் அது. தேங்க்யூ சார். இடையில கொஞ்சம் வருத்தப்பட்டு நிறைய பேட்டியெல்லாம் சொல்லியிருந்தீங்க, நான் பார்த்தேன் நானு. கண்டிப்பா சார். இந்த படம் எல்லாத்துக்கும் அதுக்கு பதிலா இருக்கும். ஆமா சார், உங்களை மாதிரி சப்போர்ட்டர்ஸ் அங்க இருக்கும்போது கண்டிப்பா இது எல்லாமே நல்லதா நடக்கும் சார். அண்ட் தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் லவ்லி வேர்ட்ஸ். அண்ட் மலேசியாலையும் டிமாண்டி காலனி 2 வந்து ஒரு மிகப்பெரிய சக்சஸ் அடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உங்க மூலியமா கேட்கறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் யுவர் லவ்லி டைம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, சூப்பர்ண்ண. உண்மையிலே இந்த மொமெண்ட்டை அப்படியே வந்து இந்த ஒரு மகிழ்ச்சியோடைய இந்த கான்வர்சேஷனை வந்து நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் டிமாண்டி காலனி 2 சக்சஸ்ஃபுல்லா செகண்ட் வீக் ஹவுஸ்ஃபுல்லா எங்க பார்த்தாலும் ஓடிட்டு இருக்கு. அண்ட் ரொம்பவே நன்றி. இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படைப்பை வந்து மக்களுக்கு கொடுத்ததுக்கு அஸ் ஆடியன்ஸா தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் லவ்லி ஒர்க் கைஸ். Thank you Ashik. Thank you Ashik. Thank you everyone. Thanks sir. Thanks Ajay. Thank you everybody. Bye. Bye.